நான் உங்கள் சரவணன், ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸ் உரிமையாளர். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் டவுன் ஜவஹர் பஜார். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிழக்கு நோக்கி போகையில பாத்தீங்கன்னா இந்த சைடு தாலுகா ஆபீஸ், அப்படியே போனீங்கன்னா சுமதி பலகார கடை, டெல்லி ஸ்வீட்ஸ், கணேஷ் ஜுவல்லரி, இந்த சைடு டிஎன் நந்தகோபால் செட்டியார் சன்ஸ் நகை கடை, ஜெயம் சில்க்ஸ், தீபா சில்க்ஸ். அதை ஒட்டி வந்தோடனே அந்த இடத்துல ஒரு டெர்மினல் வருது. லெப்ட்ல திரும்பினா ஜிஹெச் போகுது, ரைட்ல திரும்பினீங்கன்னா பிஎம்ஹெச் ஸ்கூல் என்று அழைக்கக்கூடிய கரூர் பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நேர் எதிரில ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர் சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற முகர்வில் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது உங்களோட பேராதரவுடன். நம்ம கடையில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர், காப்பர், பித்தளை, மண்பானை, வெங்கலம், இரும்பு, கிச்சன் டூல்ஸ், அப்புறம் பீங்கான், கண்ணாடி ஐட்டம், இதெல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒன்லி பிராண்டட் ஐட்டம் மட்டும் வச்சிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பித்தளை பொருட்கள், ஒரிஜினலா செய்யக்கூடிய பித்தளை பொருட்களை தான் நம்ம வச்சிருக்கிறோம். வடமாநில தயாரிப்புகள், ஐசிசி என்ற சொல்லக்கூடிய வடமாநில தயாரிப்புகள், தரமான வடமாநில தயாரிப்பு பித்தளைகள் மட்டும்தான் நாங்க வச்சிருக்கிறோம். இந்த பித்தளையில பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பொருள் வச்சிருக்கிறோம். பித்தளையில அண்டா, போவுனி, சீர்குண்டா, சின்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா பொங்கல் தேசா, பொங்கல் பானை, பொங்கல் தேசால வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 வெரைட்டியாவது வச்சிருப்போம். ஒவ்வொரு வெரைட்டியும் 10 சைஸ் வச்சிருப்போம். அதுலயே ஈயம் பூசினது, ஈயம் பூசாதது. பித்தளையில வந்து பாத்தீங்கன்னா தாம்பாளம், அப்புறம் பித்தளை சொம்பு, பித்தளை டம்ளரு, அதே மாதிரி வந்து பித்தளையில வந்து விளக்கு ஐட்டங்கள் அத்தனையும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கிறோம். பித்தளைகள்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய பித்தளை ஹோபி என்று சொல்லக்கூடிய அந்த பழைய பித்தளைய வந்து எடைக்கு வாங்கி உருக்கி அதுலதான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நான் சொல்ற நாங்க வச்சிருக்கிற மெட்டீரியல் வந்து புது காப்பர் மெட்டீரியலை எடுத்து கூட வந்து நான் சொன்ன வெள்ளியத்தை மிக்ஸ் பண்ணி அதை உருக்கி அதை ஒரு டையில ஊத்தி அதுலதான் வந்து பித்தளை தயார் பண்றாங்க. இதுதான் ஒரிஜினல் பித்தளை. நிறைய பேர் வந்து அந்த கடையில இந்த அப்படி தர்றாங்க, இப்படி தர்றாங்க, இந்த அந்த ஊருக்கு போனேன் நான், அங்க அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன், இவளுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கிட்ட வந்து பேசுறது உண்டு. நான் அதுக்கு உண்டான விளக்க இதுதான் சொல்றது. அதாவது வந்து பித்தளை அப்படின்னு சொல்லி சொன்னா காப்பர் 60%, வெள்ளியம் வந்து 40%. இதுதான் கரெக்டான ரேஷியோ. இந்த ரேஷியோல வந்து நம்ம அந்த பித்தளைய வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருக்கி அதை ஒரு விளக்கா வேணா விளக்கு, ஒரு சாமி சிலையா வேணா சாமி சிலை, ஒரு பித்தளை வேல் வேணா பித்தளை வேலு, என்ன வேணுமோ அதை செய்யறது தான் வந்து ஒரிஜினலான தயாரிப்பு முறை. அதை விடுத்துட்டு எல்லாரும் பழைய பித்தளைய வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும், பழைய பித்தளை கொண்டாந்து எடைக்கு போடுறீங்க, அதெல்லாம் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வேலைப்பாடுக்கு தான் போகுது. அந்த பழைய பித்தளைய வந்து உருக்கி அதையே அந்த அழுக்கெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுசுழற்சியில தான் வந்து செஞ்சு வருது. இது வந்து மார்க்கெட்ல வந்து 15 விலை குறைவா கிடைக்கலாம். ஆனா அதனுடைய தன்மை வந்து கண்டிப்பா இருக்காது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நம்ம கடைக்கு வாங்க, அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனை வந்து இன்னும் ஆதாரத்தோட கூட நான் காட்டுறேன். அதே மாதிரி வடமாநில தயாரிப்புகள் அங்கேயும் நம்ம போயிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து எவிடன்ஸோட தான் நான் பேசுறேன். ஏதோ நுனிப்புல் மேரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மேலோட்டமா நான் பேசிட்டு போகல. அதே மாதிரி நான் இங்க நம்ம எல்லா அனைத்து சைடும், அனைத்து ஃபேக்டரிக்கும், அனைத்து தயார் தொழில் அத்தனை பக்கமும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அதனால வந்து எனக்கு இவ்வளவுதான், அதனாலதான் அவ்வளவு ஊர்ஜிதமா நான் சொல்றேன். அந்த பித்தளை பாத்திரங்கள் வந்து நீங்க பயன்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கூலிங் ஒண்ணு. அப்புறம் இந்த பித்தளை பாத்திரங்களை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது கோயில், சாமி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அந்த அந்த அதுக்கு வந்து நீங்க பித்தளை பாத்திரங்கள் வச்சு பயன்படுத்தும் பொழுது அந்த ரேஸ் ஆகப்பட்டது வந்து அந்த பித்தளை பாத்திரம் வந்து அதிகமா கிரகிச்சுக்கும். இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு இதமா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது என்னன்னா நம்ம அந்த ரேஸ், சாமியில் இருக்கப்பட்ட அந்த ரேஸ் வந்து பித்தளைக்கு வந்து அதிகமா இருக்கு. பித்தளை, காப்பர், அந்த பித்தளையில வந்து அதிகமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், சாமி சம்பந்தப்பட்ட அனைத்துமே வந்து பித்தளையில வச்சிருப்பாங்க. சில்வர்லயும் கோயில் மணி இருக்கு, ஆனா வந்து பித்தளையில வச்சிருப்பாங்க. இரும்புலயும் வேல் இருக்கு, ஆனா வந்து பித்தளையில தான் வச்சிருப்பாங்க. குத்து விளக்கு வந்து சில்வர்லயும் இருக்குது, ஆனா அது பித்தளையில தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் பொங்கல், ஒரு சாமிக்கு படையல் போடுறதுக்கு பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா பித்தளையில தான் வச்சு படையல் போடுவாங்க. அதே மாதிரி சாமி சிலை பித்தளையில தான் இருக்கும். என்ன காரணம்னா அந்த பித்தளைக்கு உண்டான மகத்துவம் என்னன்னா அந்த ரேஸை வந்து அதை கிரகிச்சுக்கு அது கொடுக்குற அந்த தன்மை வந்து பித்தளைக்கு அதிகம். அப்படிப்பட்ட பித்தளையை வந்து நீங்க ஒரிஜினலா வாங்காம அந்த பழையதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி உருக்கி அரைச்சி வாங்கிட்டு வந்தா அது எப்படி அதோட குணம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியும் நம்ம. அதனால நீங்க அந்த பித்தளையை வந்து ஒரிஜினலா வாங்கணும்.
அது எங்க மாதிரி கடைகள்ல வந்து நீங்க பார்த்துட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவோம், பார்த்துட்டு நீங்க வாங்கணும். சாமி சிலையாகட்டும், ஒரு குத்து விளக்காகட்டும், ஒரு காமாட்சி விளக்காகட்டும், அனைத்தும் அப்படிதான் வாங்கணும். அதுக்காக தான் நாங்க சொல்றோம் தரம் 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 தரம்னு சொல்றோம். எங்களுடைய சரவணா கிச்சன் வேர்ஸனுடைய தரக்கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களது சமையல் அறையை எங்களின் பொருட்கள் மேலும் அழகாக்கும் மற்றும் ஆரோக்கியமாக்கும். இரண்டாவது தரக்கொள்கை வந்து பாத்தீங்கன்னா, நிறைவான தரம் நெடுந்தூர பயணம். நிறைவான தரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெடுந்தூர பயணம். நெடுந்தூர பயணம் சொல்றது உங்களை பொறுத்த மட்டும் வந்து, அதாவது வாடிக்கையாளர் பொறுத்த மட்டும் நெடுந்தூர பயணம்ங்கிறது அந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்துறது வந்து 40 வருஷம் 30 வருஷம் அப்படியே அந்த பொருளை வச்சு பயன்படுத்தும் பொழுது நெடுந்தூர பயணம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அந்த மீனிங்ல நாங்க சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நெடுந்தூர பயணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க வாடிக்கையாளருக்கும் எங்களுக்கும் உண்டான உறவு. அப்படி எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ரெகுலரா என்கிட்ட வருவீங்க. அடுத்து உங்களுடைய சொந்தக்காரங்களையோ தெரிஞ்சவங்களையோ நண்பர்களையோ உங்களை எனக்கு அறிமுகப்படுத்துவீங்க. எங்களுக்கு உண்டான உறவுகள் நெடுங்காலமா வந்துட்டு இருக்கும். அதுதான் நெடுந்தூர பயணம்னு சொல்லி அந்த தரக்கொள்கை வகுத்து நாங்க வச்சு செயல்படுத்திட்டு வர்றோம். பித்தளையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து விளக்குல வந்து எக்ஸ்க்ளூசிவா, அதாவது மத்த பாத்திர கடைகளே சொல்லி அனுப்பும் அளவுக்கு, உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வேலோ ஏதோ ஒரு சாமி சிலையோ வாங்குறதுக்கு கஸ்டமர் வர்றாங்க. வந்து கேட்டுட்டு ஏங்க அந்த கடைக்காரங்க கிட்ட சொல்லி, இந்த கரூர் இருக்கிற எல்லா கடையும் பார்த்தேங்க, அந்த கடைக்காரங்க சொல்லிவிட்டாங்க, நேரா நீ பிஎம்ஹெச் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேலம் ஸ்டீல் கடைக்கு போ, அங்க போனீங்கன்னா அங்க இல்ல அப்படின்னா வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ அங்கதான் ஃபைனலா போய் பாரு, அங்க கிடைச்சதுன்னா தான் உண்டு, அங்க கிடைக்கலன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு மற்ற பாத்திர கடைகளே சொல்லிவிடும் அளவுக்கு நம்மகிட்ட வந்து அவ்வளவு நிறைவான அவ்வளவு வெரைட்டி நாங்க வச்சிருக்கிறோம். கோயில் பூஜை ஜாமானங்கள், பூஜை ஐட்டங்கள், சாமி ஜாமானங்கள் பித்தளையில வந்து அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கிறோம். அப்புறம் பித்தளையில வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்குல பாத்தீங்கன்னா அந்த தண்டை கழட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து மண் இருக்கும். அந்த மண்ணு வச்சு கிலோ கணக்குல தர்றாங்க. ஒரு கிலோ வந்து இவ்வளவு அவ்வளவு 800 900 அப்படின்னு சொல்லி தர்றாங்க. மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அங்க வந்து அவளுக்கு தர்றாங்க, இவளுக்கு தர்றாங்க, வெயிட்டா இருந்தது, கனமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த உள்ள இருக்கிறதுல வந்து மண்ணு தான் வந்து, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விளக்கோடைய ஒரு குத்து விளக்கோடைய எடை 1.5 கிலோ வரும் பட்சத்தில் 3/4 கிலோ வந்து மண்ணு தான் அடைச்சிருக்கும், 3/4 கிலோ தான் மெட்டீரியலோட மெட்டீரியலோட அளவு இருக்கும். அதை நீங்க வாங்கி பயன்படுத்தும் பொழுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழத்தோட தோல், இப்ப மாம்பழம் இருக்குது, மாம்பழமோ பப்பாளி பழமோ இருக்குதுன்னு வச்சுக்கங்க, அந்த பப்பாளி பழத்தை சுத்தி அந்த தோல் வந்து மூடி இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் தோலுக்கு அப்புறம் இருக்கிற அந்த சதப்பிடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சதப்பிடிப்பு தான் மண்ணு, அதுல இருக்கிற சுத்தி இருக்கிற தோல் தான் வந்து பித்தளை. இந்த மெத்தேடுல இவ்வளவுதான் வந்து அந்த மண் வச்சு தயாரிக்கக்கூடிய அந்த தரம் குறைந்த விளக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வருது. அதை வந்து நீங்க ஒரு தவறுதலா கீழே தள்ளி விட்டுட்டாலோ ஏதாவது ஒரு சின்ன இதாயிட்டாலோ அப்படியே முறிஞ்சிடும். ஏன்னா உள்ள மண்ணு தான் இருக்குது, பித்தளையோட கனம் திக்னஸ் கம்மியா தான் இருக்குது. பித்தளையோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பப்பாளி பழத்துல தோலை மட்டும் நல்லா பழுத்த பழத்துல தோலை மட்டும் உளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தோல் மட்டும் எவ்வளவு கனம் வரும், உள்ள சதைப்பிடிப்பு எப்படி இருக்கும், அந்த சதைப்பிடிப்பு தான் மண்ணு, அந்த தோல் தான் வந்து பித்தளையோட கனம், அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அதே பப்பாளி பழத்துல சதையுடன் சேர்த்துன தோல், அந்த திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அத்தனையும் பித்தளை, அப்படியே பித்தளை, உள்ள சென்டர்ல ஹோல் இருக்கும். அதை நீங்க வந்து நாங்க உங்ககிட்ட உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி, அதாவது வந்து 2 விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து 60% காப்பரு, 40% வெள்ளியம் கலக்கப்பட்ட அந்த மெட்டீரியல் தயாரிக்கப்பட்ட, ரெண்டாவது வந்து திக்னஸ் வந்து உள்ள மண் வைக்காத திக்னஸ் உள்ள அந்த குத்து விளக்குகள், அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது. அதை நீங்க ஒரு தவறுல கீழே விழுந்தாலும் திக்னஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினால அது கீழே விழுந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப குத்துவிளக்கு வந்து பாத்தீங்கன்னா விசேஷங்கள், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு திறப்பு விழா, ஒரு கோயில் ஃபங்க்ஷன், இதுக்கு தான் வச்சு பயன்படுத்துவாங்க. அதை வந்து தவறுதலா கீழே விழுந்து உடைஞ்சாலோ அதை வந்து நம்ம மக்கள் அபசகமா நினைக்கிறதுக்கு 100க்கு 101% வாய்ப்பு இருக்குது. அப்ப நீங்க அந்த மாதிரி விளக்குகளை வாங்கி பயன்படுத்தும் பொழுது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த எந்த ஒரு காரியமோ அந்த காரியம் பூராமே நமக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்க நம்ம கிட்ட இருக்கிற விளக்கு மாதிரி வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனமா இருக்கும், அந்த கணத்துல வந்து சாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டுல ஒரு வேளை நீங்க ஸ்லாப்ல பரன்ல வச்சிருந்தீங்கன்னா கூட அது கீழே விழுந்தாலும் கூட உடையறதுக்கு நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு காலத்துல ஒரு 8 வருஷமோ 10 வருஷமோ பயன்படுத்திட்டு
நீங்க அதை எடைக்கு போடும் பட்சத்துல அதை எடுத்து அப்படியே எடை வச்சாங்கன்னா 1.5 கிலோன்னு 1.5 கிலோ அன்னைக்கு வந்து என்ன கிலோ வந்து பழைய பித்தளை வாங்குறாங்களோ அந்த பித்தளைக்கு அப்படியே நாங்களும் எடுத்துக்குவோம், அந்த அடுத்த கடைக்காரங்களும் எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க உள்ள மண் வச்சிருக்கிற அந்த பித்தளை விளக்குகள்லாம் எடுத்து வச்சு பயன்படுத்திட்டு நீங்க கொண்டு வந்து நாளைக்கு எடைக்கு போடும் பட்சத்துல அதை வந்து மண்ணுக்கு எடையை கழிப்பாங்க. இல்ல அப்படின்னு நீங்க ஏத்துக்கல அப்படின்னா, இல்லைங்க ஒரு 1.5 கிலோ விளக்குல 3/4 கிலோ மண் இருக்குங்க, மீதி 3/4 கிலோ தான் உங்களுக்கு வந்து காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா உங்க கண் முன்னாலே உடைச்சு அந்த மண்ணெல்லாம் பொல பொலன்னு தட்டி எடுத்துட்டு தான் காமிப்பாங்க. அப்ப நீங்க மண்ணுக்கும் அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த பயன்படுத்துறதுல வந்து நீங்க அந்த மண்ணை வச்சு பயன்படுத்திட்டு அதுல ஏதாவது குறைபாடானா அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு கம்மி விலைக்கு விற்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் எப்படி தரம் பார்த்து வாங்கணும், ஒவ்வொரு பொருளையும் எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு பொருளும் என்ன காம்பினேஷன் இருக்குது, இதெல்லாம் சொல்லி தான் நாங்க விற்கிறோம். அதனால வந்து நீங்க பித்தளை பாத்திரங்கள் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவா நிறைய வச்சிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம கடையில இருந்துட்டு நிறைய வாடிக்கையாளர் போன் பேசுவது உண்டு. நான் பிஎம்ஜி ஸ்கூல் ஏத்த மாதிரி இருக்கிற காப்பர் கடையில் இருக்கிறேன், பித்தளை கடையில் இருக்கிறேன் அப்படின்னே பேர் வந்து வந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவ்வளவு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறனால அதுக்கு பேரே வந்து அவங்க வந்து அப்படி பயன்படுத்துறது உண்டு. நான் காப்பர் கடையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க, பிஎம்ஜி ஸ்கூல் ஏத்தாப்புல இருக்கிற பித்தளை கடையில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னது உண்டு. நம்ம அருகில் பக்கத்திலே இருந்து கேட்டனாலும் நாங்க சொல்றோம், நீங்க பித்தளை பாத்திரங்களை இவ்வளவு சூட்சமம் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை வந்து நம்ம கடைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க. எல்லாருமே துணி பர்ச்சேஸ் பண்ணவோ இல்ல கரூர்ல வேலை நிமித்தமாகவோ எல்லாருமே கரூர்ல தான் எல்லா பக்கத்துல இருக்கிற சுற்றுவட்டார கிராமத்துல இருந்து எல்லா சின்ன வெங்கமேடு, காந்தி கிராமம், தாந்தோணி மலை, இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ல இருந்தும் கூட எல்லாருமே கரூர் நோக்கி தான் எல்லாம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம கடையை சுத்தி பாருங்க, இருக்கிற மெட்டீரியலையும் பாருங்க, இப்ப எனக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிற வீடியோலையும் பாருங்க. நான் சொன்ன மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு காட்சியில வந்துகிட்டு இருக்குது. அதை நீங்க நேர்ல வந்து கையில எடுத்து கொடுக்கிறேன் பாருங்க. இப்ப நான் சொன்ன விளக்கமாகப்பட்டது உண்மையா பொய்யா, இவ ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போறானா இல்ல வியாபாரத்துக்காக சொல்றானா அப்படிங்கறத நீங்க அங்க வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபுல் கான்ஃபிடன்ட் வரும். வந்து பாருங்க.